இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், சாமி சொன்னார் போய் பங்கெடுத்துட்டு வான்னு. இந்த மேன் ஆஃப் காட் சொல்கிறாரு ஆராதனை நடத்துன்னு. ரெண்டுக்கும் கீழ்ப்படியை தான் வேண்டியது இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 40:3 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை யாராவது ஒரு ஆள் அவர் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நீங்க துதிக்கிறீங்கள, இங்க பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க உங்க வீட்டில் போய் அதை என்ன செய்யணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க தெருவுலாம் போனா ஜன்னலை திறந்து இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இப்படி ஒரு டீச்சர் 4 மணிக்கு பாடினதுனால நான் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டேன். இந்த டீச்சர் 4 மணிக்கு எந்திப்பாங்க. வீட்டுக்கார் வந்து அவர் அந்த டீச்சரை அடிப்பாங்க. பாட்டு படிக்கிட்டு தூங்க வேண்டாம் மனுஷன். திருப்பி அந்த அம்மா மாசனு பராமரவஸ்து மாசனு பராமரவஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து அப்படின்னு பாடுவாங்க. இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மனைவிக்கு என்ன வருது? கோபம் வருது. கணவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே ஆகணும். அதான் ஆடாமிக் ப்ராஜெக்ட். அந்த டீச்சரோட கணவனும் மிலிட்ரி மேன். அடி எப்படி இருக்கும்? ஆனா இந்த டீச்சரு பாடுறதையும் விட மாட்டாங்க, மூஞ்சும் காமிக்க மாட்டாங்க. அதுதான் ஆவியின் கனியில ஒன்னான பொறுமை, 2வதான நீடிய சாந்தம். அவங்க அதை நிரூபிச்சாங்க. அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வேற நிறைய நகை வேற. அவர் கருப்பு, இந்த அம்மா சிகப்பு அழகி. ஆனா அந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? பதிலுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம தெரு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. அதுக்கு தான் ஆண்டவர் சின்ன சின்ன உபத்திரவங்களை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. பாடிக்கு 2 டெஸ்ட், ஆன்மாக்கு 2 டெஸ்ட். எமோஷன் எங்க இருக்குது? ஆன்மால இருக்குது. சோல் கன்சிஸ்ட் ஆஃப் வில், இன்டலெக்ட் அண்ட் எமோஷன். ஆன்மாவோட 3 பகுதிகள் என்ன? சித்தம், ஆசை, விருப்பம். சிந்தை, மைண்ட். இதான் எது பின்னாடியாவது ஓடி போயிடும். பாடி ஏதாவது சொன்னா மைண்ட் என்ன செய்யும்? அது பின்னாடியே ஓடும். அதனாலதான் ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே என்ன? மார்க் 1:15, மனம் திரும்பு. சேஞ்ச் யுவர் மைண்ட் and believe the gospel. என்னங்க காஸ்பல்? உனக்கு இனி மரண தண்டனை இல்லை. இதுக்கே நம்ம என்ன செய்யணும்? பாட்டு பாடிக்கிட்டே நீங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது அநேகர் அதை கண்டு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி, ஆனா பாட்டு பாட வேஸ்ட். ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க? பாட்டு பாட ரெடி இல்லை,
ஆனா சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். உங்களுக்கு நான் செய்தியெல்லாம் கொண்டு வரல, ஆனா இங்க ஜெபித்தேன். அப்போ சங்கீதம் 40:3 எனக்கு ஞாபகத்துல வந்தது. அநேகர் அதை கண்டு பயந்து, ரெண்டாவது பயம் வரும். அவனுக்கு என்ன பயம் வரும்? நான் தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவர்கள் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே பிரச்சனை, எனக்கும் அதே பிரச்சனை. ஆனா அவங்களால பாட முடியுது, என்னால அழுகத்தான் முடியுது. பயப்படுவான், உள்ளுக்குள்ள உனக்கு பயம் வந்துடும். ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் கர்த்தரை நம்புவான். எனக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி என் பாவம், என் குடும்ப பாவங்களை அவர் தீர்த்தார் என்று நம்பும் பொழுது அவனுக்குள்ள அந்த பயம் போய் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் ஊற்றாக உருவெடுக்கும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினால் நம் சாபங்கள் உடைந்ததையா, ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு வந்ததையா, இந்த பிள்ளைக்கு வந்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் நம் பாவங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் நம் சாபங்கள் உடைந்ததையா. ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு வந்ததையா, இந்த தேனிக்கு வந்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. லா 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 லா
லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா. ஏன் இந்த லாலலா போடுறதுன்னா, பாட்டு தெரியலன்னா இந்த லாலலாவாவது பாடலாம்ல. இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். வர்ஷிப்ங்கிறது அவங்கவுங்க உள்ளத்துல இருந்து வரணும். இது பேரு பலி. பலின்னா என்ன தெரியுமா? வலி, பெயின். பலின்னா என்ன? வலி. துதிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலையை பார்த்தா என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஃபார் த பாடி இஸ் டெத். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அனுதினமும் நாங்கள் மரணத்தை சுமந்து கொண்டு என்ன செய்கிறோம்? போகிறோம். அதனாலதான் உங்களுக்கு எனக்கும் உபத்திரவ காலம் கிடையாது. ஏன்னா என்னைக்கு இயேசு வசனத்தை ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு? உபத்திரவம் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் கம்மிங் ஆன் த ஏர்ல சர்ச் என்ன பண்ணிடுறாரு? தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா உங்களுக்கு வாய் அசைக்கிறதுக்கு எப்படி இருக்குது? அழுவீங்க பரலோகத்துல போய். துதிக்க நேரத்தை என்ன செஞ்சிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். பலி. துதினா என்னது? பலி. அது என்னது? வலி. இட்ஸ் நாட் அ கம்ஃபர்ட். இட்ஸ் நாட் அ கம்ஃபர்ட். உங்களுக்கு ஏன்டா இந்த பாஸ்டர் 7 மணி நேரம் வைக்கிறாரு, 3 மணி நேரம் வச்சா போதாதா? எனக்கு சோதனைக்கு இன்னும் திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் போட்டார். நான் மிகவும் நேசிக்கக்கூடிய போதகர். அவரோடு கூட இணைந்து நிறைய சபைகளை உருவாக்கணும். 3 மணி நேரம் ஆராதனை காலையில. இன்னைக்கு காலையில நான் 3 மணி நேரம் காலையிலே போயிட்டு இணைஞ்சிடலாம், வந்துடலாம். ஆனா முதல்ல எங்க போக சொன்னாரு? இங்க வர சொன்னார். நம்ப முடியுதா உங்களுக்கு? நம்ப முடியாத செய்யறதுக்கு தான் நம்ம ஆண்டவர். நம்ப முடியறத செய்யறதுக்கு கலெக்டர், முதலமைச்சர். எது எது உங்களால நம்ப முடியலையோ அதெல்லாம் செய்யறவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில துயர் இருக்கலாம், ஆனா துதி இருக்கணும். அதுதான் துதி பலி. துதி பலி இஸ் ஈக்குவல் டு துயர் பிளஸ் துதி. இத மறைச்சிக்கிறவன் தான் சாத்தான். அது எப்படி துதிக்க முடியும்? நீ ஆண்டவர்கிட்ட ஜெபி. அவர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இன்னும் ஜீவனையே கொடுத்தாச்சு. உனக்கு அதிகாரமும் கொடுத்துறேன். என் பேரை என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோடா. என் பேரை எப்படி ரிப்பேர் பண்ணாலும் நான் அப்பாட்ட பேசி சரி பண்ணிடுறேங்கிறாரு. இதை விட கேரண்டி என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திப்படாங்கிறாரு. இதை விட என்னங்க வேணும்? அல்லேலூயா. என் பேரை மட்டும் சொல்லிப்ப, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போங்கிறாரு. அவரை துதிக்க வேண்டாமா? துயரை பார்க்காதீங்க. உங்களுக்காக தன் இன்னுயிரை கொடுத்த அவரை பாருங்க. சிலுவைய பார்த்தீங்கன்னா அங்க ஐஸ்வர்யா ராயோட பியூட்டி இருக்காது. ஆனா ஐஸ்வர்யா ராய் வீட்டுக்குள்ள நீங்க போக முடியாது. ஆனா இயேசுநாதரோட வீட்டுக்குள்ள நீங்க ஈஸியா போலாம். லோக்கல்ல உள்ள கோயிலுக்குள்ள போடுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இயேசுநாதரோட இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த விஷயத்துக்காவது நீங்க வாயை திறந்து லலலாவாது என்ன செய்யணும்? பாடணும். அந்த துதி பல வேலையை செய்யும். அதுல முக்கியமானது தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட். நீங்க செஞ்ச பழைய பாவம், ஃப்ரெஷ் பாவம் உங்களை ஜெபிக்கும் போது பயமுறுத்தும். 2 பாட்டு அது அவுட். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்பேற்பட்டது துதி. ஆனா பிசாசு நீங்க துதிக்கணும்னு உட்காரும் போது உங்க வலிய காட்டுவான், உங்க துயரத்தை காட்டுவான். புரிஞ்சுக்கணும், கட்டாயம் நம்ம பாட்டு பாடி ஆணும்டாங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, பாடணும். என் துதிக்கு பாத்திரரே, துதி நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. லாலல்லா 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 லாலல்லா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீரானையா, பலனெல்லாம் நீரானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பலி வேற, புதிய ஏற்பாட்டு பலி வேற. பழைய ஏற்பாட்டுல செத்த பலி, அதுக்கு வலி தெரியாது, அதுக்கு வலி. புதிய ஏற்பாட்டுல ஜீவ பலி, வலி தெரியும். அதனாலதான் ஏசாமி சிலுவையில இந்த காடியை குடிக்கல. காடி குடிச்சா வலி என்ன செய்யும்? மாறிடும், வலி தெரியாது. புல் வலியையும் மிகுந்த தைரியத்தோட உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதிர்கொண்டார். எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி சத்தம் வராது. சாக போற பேஷண்ட் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்படித்தான் சொல்லுவா, பேசுவாங்க, சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, பேச முடியாது. ஆனா இயேசு சாகிறதுக்கு முன்னாடி பேசுனது மட்டும் இல்ல, பெருத்த சத்தமிட்டு ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? துயரம் இருக்கும், சத்தமிட்டு பாடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கூட சத்தம் வர மாட்டேங்குதே, புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. நோயிங் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சர்ச்சுக்கு கும்பிடுறதுக்கு வரல சார். அம்மா, நீங்க சர்ச்சுக்கு எதுக்கு வரல?
சாமி கும்பிட வரல, சாமியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. தி நாலேஜ் ஆஃப் காட். அததான் பவுல் கொலோசிய திருச்சபைக்கு ஜெபம் பண்றாரு. கொலோசிய திருச்சபை ஹியர்சியில விழுந்துருச்சு. ஹியர்சின்னா என்ன? தவறான போதகம், தவறான கொள்கை. சரியான கொள்கை என்ன? சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட். சிலுவைட்ட வந்தா ஜீவன் தந்தார், சிலுவைட்ட வந்தா ஜீவன் தந்தார். இதான் இது. இந்த ஜீவன் தந்தார், இந்த ஜீவனை காப்பாத்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானமும் தந்தார். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தந்தார், பாடுகளின் ஞானஸ்தானத்திற்கு வனாந்தரத்திலே போய் விட்டார். உள்ள பரிசுத்தாவி, வெளியே அசுத்தாவி. பரிசுத்த ஆவி ஹை பிரஷரைஸ்ட் நியூமா, அதிக அழுத்தமுள்ள காற்று. பரிசுத்த ஆவியை நீங்க சுமந்து பாருங்க, அப்பதான் தெரியும். அசுத்த ஆவி லோ பிரஷரைஸ்ட் நியூமா. அப்ப ஆவி எங்க இருந்து எங்க போகும்? உங்களுக்குள்ள இருந்து. பரிசுத்த ஆவி இல்லாதவன்ட்ட கட்டாயமா அதை என்ன செய்யும்? போகும். அப்படி நம்பி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவி எப்படி போவார் தெரியுமா? பாடும்போது போவார். அல்லேலூயா. நீங்க சத்தமா துதிக்கும் போது போவார். எரிகோ துதி ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. சத்தமா துதிச்சாங்க, ஆவியானவர் போய் இடிச்சு போட்டாரு. அல்லேலூயா. அதுலயும் பாருங்க, அந்த என்ன வேசி அது ராகா, அவ சவர மட்டும் இடிக்கல, மொத்த எல்லாரும் என்ன செஞ்சாரு? இடிஞ்ச எல்லாம் தானே இடியணும், அது மட்டும் இடியல. தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள இயேசு ஆண்டவர் சொல்றீங்களா? கையை வைத்துங்க. ஆண்டவர் சொல்றீங்களா? ஏ பாப்பா சிகப்பு, உன் வாயத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ லலலா கூட இனிசிமெண்ட்டுக்கு பாட மாட்டேங்கிற. கையவா அது உயர்த்தலாம்ல, உயர்த்தணும்ல. உயர்த்து காட்டு பார்ப்போம், கை வேலை செய்தான்னு பார்ப்போம். சொல்றீ அப்பா வேலை செய்யுது, கரங்களை தட்டுங்க, அந்த பிள்ளைக்கு வேலை செய்யுது கை. அல்லேலூயா. உன் வாய் அசையல. இப்ப நான் திருப்பி பாடும்போது நீ என்ன செய்யணும்? கூட சேர்ந்து தெரியலன்னா லலலா சொல்லணும். ஆமா, எல்லாரும் ஈஸ்வரி வந்து பாட்டு சொல்லி கொடுக்கறது இல்ல. இளையராஜா எவனுக்கும் என்ன செய்யறது இல்ல பாட்டு. இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆளை நிரப்பி என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பாடுறது இல்ல. ஆனா அச்சம் என்பது மடமையாடான்னு வந்துருது. டீ கடையில கேட்கிற பாட்டு கம்மிங்ல என்ன செய்யுது? வருது. சர்ச்சில் கேட்கிற பாட்டு என்ன செய்ய மாட்டேங்க, கம்மிங்ல வர மாட்டேங்குது. அப்படின்னா உன் கவனம் வேற எங்கேயோ இருக்குது. அல்லேலூயா. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வர்ஷிப். ஆராதனைனா துதினா என்ன தெரியுமா? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா என்னது? ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல, அது இங்கிட்டு திருப்புனா அங்க லைட்டு காட்டும், இங்கிட்டு திருப்புனா இங்கிட்டு காட்டும். அப்போ நீங்க வீட்டுக்கு நேரா திருப்பி வச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பாடவே மாட்டீங்க. வாய் எப்படி இருக்கும்? கம் போட்டு ஓட்டுன, ரெண்டு உதடுகளையும் கம் போட்டு ஓட்டுனா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஆனா எப்படி இருப்பீங்க? உட்கார்ந்து இருப்பீங்க, கண்ணு யாரை பார்க்கும்? ஒர்ஷிப்பரை பார்க்கும். ஆனா மனசு எங்கிட்டு போக்கஸ் பண்ணியிருக்கோம்? அது எங்கிட்டாவது இருக்கும். அப்போ ஷிஃப்டிங் யுவர் ஃபோக்கஸ். ஒரு ஆராதனைக்கு வாரீங்கன்னா, நான் கார்ல வரும்போதெல்லாம் எனக்கு பயம், நம்ம அட்டன் பண்ணத்தானே அங்க இருந்து வந்தது, இந்த மனுஷன் மைக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, என்னத்த பேசுறது? ஒண்ணுமே வரல. நான் சொன்ன, ஆண்டவரை இதுவரைக்கும் இவ்வளவு துரோகம் நீங்க பண்ணதே இல்லையே, ஏதாவது என்ன சொல்லுவீங்க? செஞ்சாது குடுப்பீங்களே, ஒண்ணுமே சொல்லல. சரி இங்கேயாவது சொல்லலான்னு பார்த்தா ஒண்ணும் வரல. நல்ல வேளை அவர் சொன்னார், மைனாரிட்டின்னு சொன்னாரு பாருங்க. மைனாரிட்டி இல்லைன்னாரு. மைனாரிட்டி இல்லை. நம்ம உலகத்துல 820 கோடி பேர் இருக்கிறோம், 400 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். ஒரு நாளைக்கு
35,000 பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க். சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாம அது வேலை செய்யுது இது வேலை செய்யுதுன்னு சொல்லாதீங்க. அது பயந்து போய் கிடக்கு. இந்தியாவில் 110 கோடி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் 90 கோடியாக குறைந்து விட்டார்கள். பயப்படுறாங்க. யார? பெந்தேகோஸ்தேக்காரன் பாட்டு பாடினா பயப்படுறாங்க. பாடாத பாடாத பாடாத. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. லாலல்லா 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 லாலல்லா. ஆஹா ஏ ஓஹோ ஆஹா ஆஹா ஓஹோ ஹே ஆஹா ஆஹா ஆஹா. ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்கள். எப்பா இந்த துதி ஆராதனுடைய பலன் உங்களுக்கு உண்டாகி விட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லாதிருக்கும் போது நீங்கள் துதிப்பதற்கு பெயர் தான் துதி. எதனா காரணத்தை வச்சுட்டு எனக்கு ஆண்டவர் இட்லி தந்தாரு, எனக்கு வடை தந்தாரு, என் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ்ல இடம் கொடுத்தது அப்படின்னு துதிச்சீங்கன்னா அதுக்கு பேர் துதி கிடையாது, அதுக்கு பேர் நன்றி. அல்லேலூயா. துதிக்கிறதுக்கு தாவீது துதி பாடல்கள் எழுதினதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்திடுவாங்க. அவனை மாட்டினோம்டா இன்னைக்கு நம்ம காளி அப்படின்னு இருக்கும்போது ஐயா பாடுறாரு, என்னன்னு பாடுறாரு, என்னன்னு பாடுறாரு, என் மேய்ப்பேன் நீர் இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்னைய புல்லுள்ள இடங்கள்ல தான் மேய்ப்பீரு, நன்மையும் கிருபையும் என்னைய தொடர்ந்து வரும், வளை கொடியும் கோலும் என்னை தேற்றும். அங்க அட்டி பிச்சுட்டான் மிலிட்ரி சவுல் 21 தடவை 21 சங்கீதம். அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறது நீங்க பெற்ற நன்மைக்காக அல்ல, தேவனுடைய தன்மைக்காக. அல்லேலூயா. God you are holy. நான் அன்ஹோலி, அதனால உம்மை நான் துதிக்கிறேன். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே,
ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. சாமி, என்ன பார்த்து நான் துதிக்க வரல சாமி, நீர் எனக்கு செஞ்ச நன்மையை பார்த்து துதிக்க வரல சாமி, உங்க தன்மையை பார்த்து துதிக்க வந்திருக்கிறேன் டாடி. You are holy, you are holy, you are one and only holy among the earth, among the heaven, among the hell. You are one and only the holy, holy, the most holy, most high. That is why I am worshiping you. அதுக்கு தான் வரோம். ஆராதனைன்னு போட்டிருப்போம் சர்ச்சில், மாவேதனையா இருக்கும். வந்து ஐயா என் பிள்ளைக்கு எப்படியாவது அத வீட்டுல ஜெபிக்க சொல்லி இருக்கிறான் மத்தேயு. உன் தேவைக்கு வீட்டுல பெட்ரூம் மூடிட்டு ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்ல சொல்லி இருக்கிறான். சர்ச்சுக்கு எதுக்கு உன்னை வர வச்சிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சர்ச்சுக்கு நீ வரவே முடியாது. அவர் கூட்டு வந்ததுக்கே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்களா சாமி, இல்லைன்னா அந்த மனக்கண்களை குருடாக்குறவன் என்னைய குருடாக்கிட்டா எங்கிட்டோ என்னை இணைஞ்சிருவான், 5 பேரை வச்சு தூக்கிட்டு போயிடுவானே. அதுக்கு உமக்கு ஆண்டவரே ஹோலி கோஸ்ட். இப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய தன்மையை பார்த்து அவரை உயர்த்த வந்திருக்கிறீங்க. You should know the character of God. அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. துன்மார்க்கம் யாரு? பூமி உள்ள துன்மார்க்கம் தான், நம்ம எல்லாம் துன்மார்க்கம் தான். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் போட்டிருக்காரு, நீதிமான். இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதனால உங்க பேர் எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். 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 கிருபை 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 கிருபை. நீதிமானை மாற்றியது, நித்தியத்தில் சேர்ப்பது. நீதிமானை மாற்றியது, நித்தியத்தில் சேர்த்தது. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறீங்க. ஏன் தெரியுமா? காடோட கேரக்டரை பார்த்து அவர் ஆராதிக்கணும்.
உலகத்துல இந்த உடம்பு தேவைக்காக நம்ம ஒரு வேலைக்கு போறோம், காசு வருது, சட்டம் வாங்குறோம், இடம் வாங்குறோம், வாகனம் வாங்குறோம், சோறு வாங்குறோம். தட்ஸ் ஃபார் பாடி. ஆராதனை உங்க ஆத்மாவை கொழுப்பு சாப்பிட்ட மாதிரி ஆகும். அல்லேலூயா. தாவீது தான் சொல்லி இருக்கிறாரு, ஆராதனை எப்படி மாத்துமா வர கொழுப்பு. சங்கீதம் 65:3-5 நினைக்கிறேன், அதுல இருக்கான்னு பாருங்க. ஆராதிச்சுட்டா ஆன்மா எப்படி மாறுமா, நினம் தின்னி நினம்னா கொழுப்பு சாப்பிட்ட மாதிரி ஆயிருமா. இருக்குதா? எந்த எந்த அதிகாரம்? 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா. உங்க மனசு சரியில்லை, மனசு சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலை எனக்கு வரவே இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. அப்படி சொன்னா அது பொய். மனசுன்னு ஒண்ணு இருந்தா மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்கும். ஆண்டவரை என்ன செய்வாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடா போய் சண்டை போட்டு வாடான்னுவாரு. பிசாசு சண்டைக்கு வர மாட்டான், ஆனா மறைந்திருந்து குழுவா தாக்குவான். தனியெல்லாம் வரமாட்டான். போதகர்லாம் இருக்கிறோம்ல, தனியெல்லாம் வரமாட்டான். ஃப்ரண்ட்ல ஒரு ஆள் அனுப்புவான், பேக்ல ஒரு ஆள் அனுப்புவான், ரைட்ல லெஃப்ட்ல அப்பு டவுனு சுத்தி ஆள் அனுப்புவான். ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா போதகர் கதி அதோ கதி. ஜனங்களுக்கு அது தெரியுறதே இல்லை பாருங்க. அப்படி வரும்போது உங்க மனசு சரியில்லை, அப்படி வரும்போது பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆன்மா பலமடைகிறத பார்ப்பீங்க, ஆன்மா ஸ்ட்ரென்த் ஆகும். அதுலயும் எஸ்பெஷலி இயேசு நாமத்தை நீங்க உயர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குயிக் ஆயிடும். அல்லேலூயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம், சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Say hallelujah. 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 அப்போ வர்ஷிப்ல எவ்வளவு லாபம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு. நீங்க ஆண்டவருடைய தன்மையை பார்த்து, அவர் ஹோலி, துன்மார்க்கன் துரோகி என்ன தள்ளல, அவரு பிசாசை தான் தள்ளினாரு, அவனைத்தான் தள்ளினாரு. அவனை பரலோகத்தை விட்டு தள்ளி என்னை பரலோகத்திற்கு தூக்க தீர்மானித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ நான் இருந்தேன், என் சொந்த சாதிசனம் என்னைய பார்க்கல, ஊர் என்னைய பார்க்கல, ஊராட்சி மன்ற தலைவர் என்னைய பார்க்கல, பிடிஓ பார்க்கல, ஆர்டிஓ பார்க்கல, கலெக்டர் பார்க்கல. ஆனா
பரலோக கிங் ஆஃப் கிங்ஸ் என்னை பார்த்து தன்னுடைய அரசாங்கமாகிய சபையிலே அவர் நிலை நிற்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. உங்களை யாராவது கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ஏசாயாவே தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. உங்க உற்றார் உறவினர் நீங்க எதிர்பார்த்திருந்த உதவி அங்கங்க வரும்னு நினைச்சீங்கல்ல, எல்லாம் நின்ன பிறகுதான் இங்க ஒரு தெருக்காரோடு சிலுவையை நோக்கி பார்த்தீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்க அவரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட அழகு இல்ல, ஆனா அன்பு வண்டி வண்டியா இருக்கு. அல்லேலூயா. ஆனா அது சகலத்தையும் தாங்கும், சகல பாவங்களையும் அவர் ரத்தம் சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கிறேன்னு நம்மகிட்ட வந்து சொல்றாருல பரிசுத்த ஆவியானவர், அதுக்காகவே அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல எவ்வளவோ மோசங்கள் நடந்த பிறகு என்ன மட்டும் தூக்குனாரு பாருங்க, அதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா.